ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா ரிவெஞ்ச் சீசன் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்க முன்னாடி போன எபிசோட் நம்ம பார்க்கலாம் பார்த்துருந்துருங்க. அப்போ தான் அந்த எபிசோட் தள்ள புரியும். அதே மாதிரி நான் 9th எபிசோடோட இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போன மாதிரி போயிருப்பேன் இந்த யூடியூப் சேனல்லையே. அப்புறம் இப்போ தான் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சுது, அதனால தான் லீவில் இது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறது. 2 நாள் ஆச்சு இதை எடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சிருப்பீங்க, வேணா யூடியூப் சேனலோட போயிட்டானா இனிமேல் அவன் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் அதெல்லாம் பண்ண தேவையில்லை, நான் கம்பேக் கொடுத்துட்டேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் மட்டும் பண்ணிடுங்க, சரியா? வளர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நான் கொஞ்சம் கைஸ் ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம சோஜியை தான் காட்டுறாங்க. சோஜி வந்து இந்த இருப்பாங்க இந்த இடத்துக்குள்ளே. அப்போது அந்த குட்டி பொண்ணு இவங்களை தேடும்போது நம்ம சோஜியும் ரைஸும் வெளியே வேற ஒரு வேலைக்காக இங்கே இருப்பாங்க. நம்ம இங்கே இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக அவளை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது, அவகிட்ட ரீசன் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம இந்த விஷயத்தில் அவளை இன்வால்வ் பண்ண தேவையில்லை, நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொன்ன உடனே அங்கே ஒரு குரூப் மீட்டிங்கை காட்டுவாங்க. அந்த இடத்துல நம்ம இந்த மினிஸ்டர் தான் பேசிக்கிட்டு இருப்பார். எல்லாத்தையும் கேதர் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லும்போது அவர் முன்னாடி ஒரு பீஸை வச்சுருப்பாங்க. இது ஒரு 10 சான்ஸோட ஒரு பீஸாக இருக்கும். இந்த பீஸ் அவர் சாவறதுக்கு முன்னாடி இங்கே வச்சுட்டு போனது. அந்த பீஸை இவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் செத்து போயிருக்காங்க. ஆனால் அந்த ஒய்ஃபை கொண்டது ஒரு ஒற்றற்படை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை சொல்லுவாங்க அது ஒரு ரூமர், அது கட்டுக்கதை தான் அப்படி சொல்லும்போது, அது கட்டுக்கதையாக இருந்தால் கூட இது ஒரு வகையான சந்தேகப்படுற விஷயம் தான், அது ஒரு மர்மமான விஷயமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க இதோட வடிவமைப்பு எல்லாமே இல்லை ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, இதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது, இதை பண்ண ஒர்க்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெள்ளை முடி வச்சுருக்கிறதும் ஆமாம் இது உண்மையிலே நல்லது தான் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதை அந்த காலத்துலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இதை பண்ண ஒரு பிறக்கும் போதே ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்திருப்பார், ஒரு அற்புதமானவராக இருந்திருப்பார்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ ஒரு டிராயிங்கே அந்த சைடில் வாங்கி வச்சுப்பாங்க. அப்போ இந்த டிராயிங்கை பார்க்கும்போது அந்த கேர்ள் உயிரோடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த டிராயிங் அந்த ஆர்டிஸ்ட் அப்படி ஒரு ட்ரூ லவ்வோடு வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது ஆமாம் அது ஒரு சன்னுலேருந்து வர லைட்டு மாதிரி கிளியராக அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அந்த மருத்துவர் அந்த பல்கான இருப்பார்ல அந்த டாக்டர் இங்கே ஒருத்தருக்கு மருத்துவம் பார்த்துட்டு அவர் நல்லா இருக்குது, இப்போ தான் உடம்பு நல்லா சரியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இவர்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இங்கே கிளம்புவார். அப்போ இங்கே நம்ம அந்த சின்ன பொண்ணு அப்போ சோஜி இங்கே விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ விளாடும்போது ஐயோ என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப பசிக்குன்னு சொல்லும்போது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் சமைச்சு உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நல்ல விஷயத்தை அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் இப்போ புதுசாக எந்த ரிவெஞ்சர் ஜாப்பும் நம்மளுக்கு கிடைக்கல, அதனால் நம்மக்கிட்ட கையிலையும் காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ரைஸும் நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் ஆமாம் ஆனால் அவனை கொல்லனான தான் இருந்தோம், ஆனால் இப்போ அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த காயின்ஸும் திரும்ப கிடைக்கல, கண்டிப்பாக நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழி தேவை, அதுக்காக நம்ம எதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சோஜியும் கொஞ்சம் கோவமாக இங்கேருந்து கிளம்ப. ஏன்னா அவனுக்கு இப்போ எந்த காசுமே இல்லை, அவனுக்கு அந்த ரிவெஞ்ச் ஜாப்பும் கிடைக்கல. அப்போ நம்ம கோவமாக கிளம்பும்போது நான் ஃபுட்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வேணாம் நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம சோஜியும் சொல்லுவான் இல்லை நான் இங்கேருந்து கிளம்புறேன், கிளம்பி ஒரு நல்ல வழியை நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்புவான். அப்போது இங்கே சொல்லுவான் நான் எனக்கு லக் இருந்தால் இன்றைக்கி போய் நான் கேம்பிளிங் பண்ணி ஜெயிப்பேன்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா இங்கே நம்ம லீவோட அந்த ரிவெஞ்சர் வேலையில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அது எனக்கும் தெரியும், இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்கிறதுக்கு கடவுளோட அருள் ரொம்ப முக்கியம், அதனால இதை நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். ஏன்னா இந்த நாகசாயிக்குள்ளே நிறைய ஓட்டர்கள் சுற்றுற மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நம்மள மாதிரி ரிவெஞ்சர்ஸே அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு டார்கெட்டே ரிவெஞ்ச் வைக்கிறது தான், இந்த ரிவெஞ்சர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மிஷின் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆனால் உனக்கு மட்டும்தான் அதை பற்றி டீப்பாக தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம வெள்ள முடிக்காரன்ட்டு சொல்லுவாங்க. ஆமாம் நான் பிலீவ் பண்ணுறேன், ஆனால் அந்த நாகசாக்கியோட ட்ரேட் யூனியனோட மினிஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல் தான் அப்படி சொல்லும்போது ஆமாம் அது உண்மை தான், ஆனால் நீ ஃபஸ்ட்டு இந்த கோல்டு பீஸை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது சொல்லுவாங்க இப்போது இன்னும் யாருமே இதை பற்றி சாவலை, ஆனால் நான் அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அதனால் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பேன், ஆனால் இந்த நாகசாகியில் உள்ளவங்க நம்ம கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் நம்ம வெஞ்சன்ஸை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆனால் நான் இப்போ ரிவெஞ்சர்ஸ் இக்னோர் பண்ணுறதே என்ன தெரியுமா, இப்போ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, ஏன்னா இப்போதைக்கு எந்த ஜாப்புமே இல்லைன்னு சொல்லும்போது இங்கே இவன் ஒரு பேரை சொல்லுவான் சைமன்னு. அப்போ சொல்லுவான் ஆமாம் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவனை காப்பாற்ற வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் ஒன்றும் ஒரு மாதிரி கொலை பண்ணலை யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சொல்லுவாங்க நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய வேலை
இங்கே வந்து ரிவெஞ்சரா அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களை மீட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் நான் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், அது என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே சேர்த்தாங்க, அதான் என்னோட டியூட்டியும் கூட ஒரு சாமுராயா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நான் வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படல, ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வாழணும். ஆனால் இந்த சாமுராயோட வேலை என்னை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது, ஆமாம் என் பேர் ஆர்டிஸ்ட் டைசின் அப்படின்னு சொல்லுவான், டைசின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் வச்ச பேரே அவங்ககிட்டே சொல்லுவான். எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த க்ரைம்லேயே என்னை இன்வால்வ் பண்ணாங்க, நான் ஒன்றும் இந்த க்ரைமில் சேரல, ஆனால் இப்போவும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அது பாசிபிளும் கிடையாது அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவள் என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஆனால் அவள் இப்போ என் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார்த்தா அந்த கேம்லிங் விளாட்ற இடத்துக்கு வந்திருப்பான். சரி வா தம்பி உள்ளவா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டே நம்ம கலகலச்சு உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. உள்ளே கூப்பிட்டு வந்து அங்கே பார்த்தா ஒரு லேடி தான். அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இது வந்து ஆர்டர்லி விளாடுற ஒரு விளையாட்டு மாதிரி, இவங்க இவங்க டப்பா கமுத்துனோடனே அதுக்குள்ளே இருக்கிற 2 டைஸில் எது ஆர்டர் டைன்னு சொல்லணும். அப்போ இவங்களும் ஆடுன்னு சொன்னால் அதில் என்ன விழுந்திருக்கோ அவங்களுக்கு அந்த காசுலாம் போகும். எவ்வளோ ஆடுன்னு எவ்வளோ. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் கட்டுவார், அங்கே பார்த்தா அவர் ஈவன் கட்டியிருப்பார், இங்கே ஆடுன்னு வந்திருக்கும். அப்போ இங்கே பார்த்தா அவர் தோற்றுருப்பார், இன்னொருத்தர் ஜெயிச்சிருப்பாரா. ஜெயிச்சோடனே நம்ம சோஜி வந்து சரி நீ தள்ளிப்போ நான் வந்து விளாட்றேன் அப்படி சொன்னோடனே அந்த இடத்துல மேட்சும் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே சரி உங்களோட பெட்டர் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சோஜியும் ஒரே மைண்டோட இருப்பான். என்னன்னா அவனுக்கு என்ன கட்டுறதுன்னு தெரியாமல். அப்போ எல்லாரும் ஆர்ட்ஸ்ன்னு கட்டுவாங்க. அப்போ இவனும் சரிப்பா உன்னோட டைமு நீ கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இவனும் என்ன பண்ணுவான், யோசித்த உடனே சொல்லுவான், நீ எப்படி கட்டினாலும் அதில் வரப்போகிறது 2 தான், அதை முடியாலும் மாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆடுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம சோஜியும் சரி அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், சோஜி நீ வந்து பண்ணு நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அப்படியே இவன் ஈவன்னு சொல்லிடுவான். ஈவன்னு சொன்னோடனே பார்த்தா இவன் வின் பண்ண உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அப்படியே அந்த இடத்துல கிளம்பி போன உடனே என்ன நடக்குது இன்னைக்கு, நம்மளுக்கு மூடே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக தான் பண்ணோம், ஆனால் எனக்கு எதுவும் குறை இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, என்ன ட்ரேட் டூல் அங்கேயே ட்ராப் பண்ணிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த ஒரு வயசு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது எனக்குள்ளதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அதை கையிலேருந்து எடுப்பாங்க. எடுத்தோடனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்கிட்ட வந்து அப்படி சொல்லும்போது என்னோட சோஜிக்கு செமையான கோவம் வந்துடும். அப்போ அவன் பார்த்தா ஒரு கல் எடுத்துப்பா, பட் 2 டைஸையும் கொடுத்துட்டு இவன் அந்த கல் வந்து ஒரு மேக்னெட் கல் மாதிரி, இதை வச்சு தான் அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அந்த நன்னு தான். அப்போ இவனும் வந்து அந்த நன்னு வந்து இங்கே வந்திருக்கான் நம்மளை ஃபுல் பண்ணுறதுக்காகவே, அது எப்படி அப்படின்னு தெரியாமல் இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், என்கிட்ட விளாடாத ஒரு டம்மி மாதிரி அப்படி சொல்லும்போது சொல்லுவான், ரைஸாவும் அப்புறம் மாஸ்டரும் ஏதோ ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியும், ஆனால் மாஸ்டர் அதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி தான் இந்த கேம்லிங் வந்து ஒரு வகையான டோர் மாதிரி, இதை நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் இருப்பேன், இது என்கிட்டே கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே இவனே கேட்பான். இவன் அந்த கார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அந்த இடத்தோட மறைஞ்சிருவாங்க. அதோட அந்த இடத்துல ஒரு விளக்கு இருக்கும், அது அணையிற மாதிரி காட்டி இந்த இடத்துல இருந்து எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்திருக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஸ்டே டியூனாக இருங்க, அதே மாதிரி போல்டாகவும் இருங்க, ஹாப்பியாகவும் இருங்க. சரியா, நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு நல்ல எபிசோடும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இப்போ ரொம்ப நாளாக வீடியோ கண்டென்ட் விட்டு போட்டிருக்கேன், ஆனால் 1K எப்படியோ போயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம், ஏன்னா அதுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1K ரீச் பண்ணதுனால எனக்கு அவ்வளோவா ட்ரீட் வைக்க முடியல, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு எந்த பிளான்ஸும் இல்லை. ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ட்ரீட்டாக வைக்கலாம். சரியா, வளர்ந்து பேசாமல் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜ நிமித்தம்.